ஹலோ சிஸ்டர், பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். உங்களோட சோஃபாலாம் புதுசா இருக்கு. எப்போ வாங்குனீங்க? போன வாட்டி நான் வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் இல்லையே. எப்போ வாங்குனீங்க? இப்பதான் சார் வாங்கி போட்டோம். பரவாயில்ல. எப்படி மொத்தமா கொடுத்து வாங்கிட்டீங்களா? பைசா எங்க வந்தது? வாங்குறது அதாவது மனோரஞ்சன் அந்த அக்கா இருக்கிறாங்கல்ல, அந்த அக்கா வீட்டுக்கு ஒரு வாட்டி போனேன். நான் போன வாரத்துல பார்த்தா அவங்ககிட்ட ஒரு சோஃபா இருக்குது. நான் விடுவேன் உடனே போய் என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்காரர்கிட்ட வந்து தொல்லை பண்ணி எனக்கு சோஃபா வேணும், அவங்க வீட்டில் மட்டும் அவ்வளோ பெரிய சோஃபா இருக்குது, நம்ம வீட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இமெயிலில் அவர் வேணாம் தான் சொன்னார். இன்னும் சாப்பாடு செஞ்சு போடணும்ல, அது அவர் கிடைக்கணும்ல, அதனால தொல்லை பண்ணி நான் வாங்கிட்டேன் அவர்கிட்ட சோஃபா. நான் வாங்கி போட்டேன் இமெயிலில். மாதம் மாதம் பணம் கட்டணும். நான் உன்னை பார்த்து விடுவேனா, நான் அந்த இமெயிலில் வாங்கிடுவேன்ல கடன். சோஃபானமும் நல்லா தான் இருக்குது சிஸ்டர், ஆனால் வாங்கின விதம் தான் நல்லா இல்லை. நம்ம இஎம்ஐலாம் வாங்கினா பார்க்குறீங்களா, அங்கங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இஎம்ஐ கட்ட முடியாமல் எத்தனையோ குடும்பம் நடத்த முடியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அது வந்து தற்கொலைக்கு ஏதுவாக கூட போகிறாங்க. ஏன்னா அந்த கடனை கட்ட முடியாமல் அவங்க வீட்டில் வந்து கடன்காரன் வந்து கேட்கும் போது நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கும். அதை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, அவங்க சூசைட்க்கு கமிட் ஆகுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம எப்படி இந்த மாதிரி இஎம்ஐலாம் நம்ம வாங்கக்கூடாது சிஸ்டர். வசனம் என்ன சொல்லுது நம்மளுக்கு, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் சொல்லிட்டு வசனம் சொல்லுது இல்லைங்களா. பாருங்க, காட்டு புஷ்பத்தை பறவைங்க எல்லாம் பாருங்க, அது வந்து ஆண்டவர் வந்து படைச்சிட்டாரு. அது வந்து நூற்பதல்ல அறுப்பதும் இல்லை, ஆனால் ஆண்டவர் போஷிக்கிறாரு. அது மாதிரி நம்மளே தேவன் வந்து அன்றாடக்கூடிய காரியத்தை போஷிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால நம்ம இந்த இஎம்ஐ சிஸ்டர், ஆண்டவர் நம்மளுக்கு உண்ண உணவும் இருக்க இருப்பிடமும் உடுக்க உடையும் கொடுத்துருக்கிறாரு. அவர் நம்மளை அன்றாடம் போஷிக்கிற தேவனா வழிநடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அதனால நம்ம கடன்லாம் வாங்குறது, இஎம்ஐலாம் வாங்குறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது பிரச்சனைக்குரிய காரியமா அமைஞ்சிடும். அதனால நம்ம கடன் வாங்கக்கூடாது. கர்த்தருடைய பாதத்தில் கேட்கும் போது கர்த்தர் அதெல்லாம் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அதனால இனி நம்ம ஜெபத்துல கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். சரிங்களா சிஸ்டர்? சிஸ்டர், நல்லா எனக்கு வந்து நல்ல ஒரு ஞானமான வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க. குடும்பத்தை எப்படி கடன் இல்லாமல் கொண்டு போகணுன்ற அந்த அறிவுரை எனக்கு சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு. எதுவுமே பேர்கிட்ட பாட்டு இருக்கிறேன், எல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லவே இல்லை. எதுவுமே நீங்கள் தான் இதை சொல்லியிருக்கிறீங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இனிமேல் வந்து நான் கடன் வாங்க மாட்டேன் சிஸ்டர். உங்களை சந்திச்சதுல எனக்கும் மிகுந்த சந்தோஷம் சிஸ்டர். வாங்க சிஸ்டர், இந்த மாதிரி நல்ல அறிவுரை நல்லா சொல்கிறவங்கலாம் வந்து இந்த பைபிள் வசனமாக சொல்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. இன்னும் வந்தால் தானே நானும் கொஞ்சம் இதை வந்து நான் விடுபடுவேன்ல. வாங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ.